கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை மன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனம். மார்க் 1:16. மார்க் 1:16. அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாதாரண வேலை செய்கிற மக்களை எடுத்து இந்த உலகத்தை மறுசீரமைப்பதற்கு உபயோகப்படுத்துறாரே ஒழிய எருசலேம்ல இருக்கிற மத தலைவர்களை உபயோகப்படுத்தல. இங்க கலிலேயா கடலோரமாக நடந்து போகையில், அதாவது இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் தான் தேவாலயம் இருக்கிறது, எல்லா மத சம்பந்தமான காரியங்கள் அவர் அங்க தொடங்கல. மாறாக அன்றாடம் வேலை செய்து பிழைக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய கலிலேயால, இந்த கலிலேயா கடல் என்று சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல ஒரு மீன் பிடிச்சு பயங்கரமா பரபரப்பா பிசினஸ் பண்ணக்கூடிய இடம். இதுல மக்தலா, கப்பர்நாம், பெத்சைதா என்று சொல்லக்கூடிய கடற்கரை ஓர பட்டணங்கள் உண்டு. இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில், நீங்க கடலோரமா நடந்து போனா என்ன பாப்பீங்க? அங்க வேலை பார்க்கிற வேலை பார்க்கக்கூடிய ஒரு மக்களை. இதுல அங்க யார பாக்குறாரு? மீன் பிடிக்கிறவர்களா இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும். அப்ப என்னன்னாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அவங்கள தேடுறாரு ஒழிய அவங்க அவளை தேடல. ஏன்னா கர்த்தர் சும்மா பார்க்கும் போதும் அவர் என்ன பண்றாரு, அவங்க 2 பேரையும் பார்த்து அழைக்கக்கூடிய ஒரு காரியம். நீங்க எப்பவுமே தேவனுடைய காரியம் பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் அழைத்தாரு, மோசே அழைத்தாரு, ஏசாயா அழைத்தாரு. எப்பவுமே எங்க இருந்து வருதுன்னா, தொடக்கம் தேவன்கிட்ட இருந்து உண்டாகுது. மனிதனுடைய தகுதியோ மனிதனுடைய காரியங்கள்ல இல்ல. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மீன் பிடிக்கிறவங்களா இருந்தாங்க. அவங்க கடல்ல வலை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்ப கடல்ல வலை போடக்கூடிய மக்கள், ஏன்னா அவங்க தங்களுடைய தொழில்ல நேர்மையாக செயல்படக்கூடிய மக்களா. அப்ப கர்த்தருக்கு நீங்க செய்யற வேலையில உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை விரும்பக்கூடியவராய் இருக்கிறார். இப்ப எலிசா என்ன நல்லா உழுதுகிட்டு இருந்தாரு. மோசே என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஒழுங்கா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. மத்தேயு என்ன பண்ணாரு? ஒழுங்கா உட்கார்ந்து வரி வசூலிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க உண்மையாக இருக்கும்போது அங்க வரக்கூடியது. அதனாலதான் அவங்களுக்கு மீன் பிடிக்கக்கூடிய மக்கள் அவங்க என்ன ரொம்ப மீன் பிடிக்கிறதுனா ரொம்ப பொறுமை இருக்கணும். அதே மாதிரி ஒரு டிசிப்ளின் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை இருக்கணும். அது மாத்திரமல்ல, எல்லாரும் சேர்ந்துதான் பண்ண முடியும், ஒரு ஆளா செய்ய முடியாது. ஏன்னா மீன் பிடிக்கிறது வலை போட்டு படவுல ஏறி போய் பிடிக்கிறது ஒரு ஆளா பண்ண முடியாது. அப்ப இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அவர்கள் சாதாரண ஒரு மக்களை எடுத்து மீன் பிடிக்கக்கூடிய ஒரு மக்களை தேடக்கூடியதாக. அப்ப இது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏசாயா 9 முதல் 2 வசனங்கள்ல என்ன, கலிலேயாவிலிருந்து தேவனுடைய வெளிச்சம் உண்டாகும், மேசியாவோட வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லக்கூடியதா. எரேமியா 16:16 பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தன்னுடைய ஜனங்களை மீன் பிடிக்கிறவங்க போல அனுப்புவார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதலாவது நீங்க எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு அழைப்பு கர்த்தர்ட்ட இருந்தா வரும், அது வேற யார்கிட்ட இருந்து வராது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றார்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அது மாத்திரமில்ல, அவர் எப்பவுமே அவர் அழைக்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்ப நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்க ஒரு சாதாரண மனுஷனா, ஒரு உண்மையாக வேலை செய்யக்கூடிய ஒரு மக்களா இருந்தீங்கன்னா, நீங்க வேலை பார்க்கிற இடத்துல கர்த்தர் உங்களை அழைக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்ப நீங்க வேலை பார்க்கிற இடத்துல எப்படி இருக்கணும்னா, உண்மையும் உத்தவமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவன் சொல்றான், அவன் வேலை செய்யறது உண்மையா வேலை செய்யறது இல்ல. மாறாக என்ன, நான் ஜெபம் பண்றேங்கிறான், நான் பைபிள் ஸ்டடிக்கு போறேங்கிறான், நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றான். ஆனா என்ன பண்றது இல்ல, கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையாக இருக்கிறது இல்ல. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்க செய்யக்கூடிய வேலைய
உண்மையா கண்ணும் கருத்துமா செய்யும் போதுதான் அது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நீங்க ஒரு வேலையும் செய்யாம நீங்க நான் ஜெபம் பண்றேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி சரியா வரும்? இதுல நிறைய பேர் ஏதாவது பொய் சொல்லி லீவ் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போறது செய்யக்கூடிய காரியம் எப்படி சரியா வரும்? தயவு செஞ்சீங்க, நீங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன வேலையிலையும் நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கணும். இங்க சீமோனும் அந்திரேயாவும் ரொம்ப உண்மையாக அவர்கள் மீன் பிடிக்கிறவங்களா இருந்தாங்க. உங்களுடைய அன்றாட வேலையில நீங்க உண்மையாய் இருப்பதை கர்த்தர் கவனிக்கக்கூடியவராய் இருக்கிறார். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரர் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை எதுவாக இருந்தாலும் அது உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதை நீங்க மிகவும் விரும்புகிறீர்கள் என்பதை உணர்ந்து உண்மையாய் வாழ நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.